தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்ந்தவரே, அந்த பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்ந்திட துணை செய்தே. அன்பின் தேவன கருணையிலே அற்புதமான என்னை படைத்தே தற்பர நீரை இறைவேண்டே எப்பொழுதும் வானிறைவனானே எத்தனை வழிகளில் உமதன்பை என்பே பெருமை நீராட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்ந்தவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அழியோர் வாழ்விட துணை செய்தே. அன்பின் தேவன கருணையிலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 28 இறைவாக்கியங்கள் 16 20 முடிய. 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களிடத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள். இதோ உலகம் முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தார். திருத்துதர் யோவான் கடவுளுடைய மீட்பின் செயல்களை, கடவுளுடைய அன்பின் வரலாற்றை எழுதுகின்ற பொழுது இவ்வாறுதான் தொடங்குகின்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தார்.
வார்த்தையால் இந்த உலகம் அனைத்தும் படைக்கப்பட்டது, அவரன்றி எதுவும் உண்டாகவில்லை என்று சொல்கிறார். கடவுள் எதற்காக இந்த உலகத்தை படைத்தார்? சில நேரங்களில் நம்ம ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு சில விஷயங்களை தெரியாமல் புரியாமல் செய்வோம். ஆனால் கடவுள் இந்த உலகத்தை படைத்த போது அவ்வாறு படைக்கவில்லை. கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகம் படைக்கப்பட்டது. சில நேரங்களில் நம்ம வேலை செய்யறப்ப 2 வார்த்தைகள் பயன்படுத்துவாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறது, இஷ்டப்பட்டு வேலை செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கும் இஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம்? கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா வேலை முடியும், இஷ்டப்பட்டு வேலை செஞ்சா வேலை அழகா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் இந்த உலகத்தை அன்போடு உருவாக்குகிறார். தன்னுடைய அன்பினால் இந்த உலகத்தை உருவாக்குகிறார். அதனால்தான் ஒவ்வொரு நாளும் கடவுள் தன்னுடைய படைப்பை தூரம் நின்று பார்க்கிறார். பார்த்துவிட்டு சொல்லுவார், எல்லாம் நன்றாக இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருந்தது என்று சொல்கிறார். இறுதி நாள் மனிதனை படைக்கிறார். படைப்பின் சிகரம். அவனை எப்படி கடவுள் படைத்தார் என்று திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல் 139 14வது இறைவசனத்திலே இவ்வாறு சொல்கிறார், அஞ்ச தகுந்த வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லுவார். அஞ்ச தகுந்த வியத்தகு முறையில். அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு மண்பானை செய்கிறவன் அதை செய்கின்ற பொழுது மிகவும் கவனத்தோடு அதை செய்ய வேண்டும். கொஞ்சம் பெசவச்சுனா கூட திரும்பவும் முதல்ல ஆரம்பிக்கணும். அப்ப அவன் எவ்வளவு கவனமாக அந்த மண்பானை உருவாக்குவானோ அதே போல மனிதனை படைத்த போது கடவுள் கவனமாக அந்த மனிதனை படைக்கின்றார். ஆனால் மனிதன் என்ன செய்தான்? பாவம் செய்தான். கடவுளுடைய அன்பிலிருந்து விலகி சென்றான். கடவுளுடைய அன்பை மறந்து போனான். ஆனால் இந்த மனிதன் பாவம் செய்து விட்டால் இவனை என்ன செய்வது? இவனை துரத்தி அடித்து விடுவதா? இவனை சபித்து விடுவதா? இவனோடு நம் தொடர்பு கொள்ளாமல் விட்டு விடலாமா என்றால் கடவுளால் அது முடியவில்லை. ஏன்? நான் அன்பினால் உருவாக்கிய மனிதன், என்னுடைய உயிர் மூச்சை தந்து உண்டாக்கிய மனிதன், என்னுடைய அன்பின் வெளிப்பாடாக நான் உண்டாக்கிய இந்த மனிதனை நான் அப்படியே விட்டுவிட முடியாது. அப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் தனக்குள்ளேயே பேசிக் கொள்கிறார். இறுதியாக கடவுள் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன? என்னுடைய மகனை இந்த உலகுக்கு அனுப்புவேன், இந்த மக்களுடைய மீட்புக்காக என்னுடைய மகனை இந்த உலகுக்கு அனுப்புவேன் என்று சொல்கிறார். வார்த்தை மனு உருவாகின்றார். ஆதியிலே வார்த்தை இருந்தார். அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார். அந்த வார்த்தை கடவுளாயும் இருந்தார். இப்பொழுது அந்த வார்த்தை மனு உருவாகின்றார். அந்த வார்த்தை இயேசுவாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் போல இந்த மண்ணில் எலும்பும் சதையுமாக நடந்தார். அந்த இயேசு என்ன செய்தார்? கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகத்திற்கு வந்த இயேசு சென்ற இடங்களெல்லாம் அன்பின் செயல்களை செய்து வந்தார். சென்ற இடங்களெல்லாம் அன்பின் மொழியை பேசி வந்தார். இறுதியாக தன் நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொன்னவர் அன்பின் வெளிப்பாடாக தன்னையே பலியாக கொடுக்கின்றார். தன்னை முழுவதுமாக இந்த தரணைக்கு பலியாக்குகின்றார். பேராயர் புல்டன் ஜெஷின் ஏன் ஆண்டவர் நற்கருணை ஏற்படுத்தினார் என்று சொல்கின்ற பொழுது, Jesus established Eucharist in memory of his passion அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏன் நற்கருணை ஏற்படுத்தினார் என்றால் அவருடைய பாடுகளின் நினைவை, அவருடைய அன்பின் நினைவை, தன்னுடைய அன்பின் வெளிப்பாட்டால் இந்த உலகத்திற்கு தன்னையே வழங்கிய அந்த நினைவை, அந்த நிகழ்வை மக்கள் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும். அந்த அன்பின் பிரசன்னத்தை, அந்த அன்பின் ஆற்றலை அவர்கள் தொடர்ந்து உணர வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நற்கருணையை ஏற்படுத்தினார் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நற்கருணையில் ஆண்டவர் உடலாக, இரத்தமாக, ஆன்மாவாக தன்னுடைய தெய்வீகத்தினால் என்னாலும் பிரசன்னமாக இருக்கிறார். இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்டு வருகிறேன். உங்களுடைய மனசாட்சிக்கு தொட்டு இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். எத்தனை பேர் உங்களுடைய 2 கண்களால், உங்களுடைய சொந்த கண்களால் எத்தனை பேர் கடவுளை பார்த்துருக்கிறீங்க? கை தூக்குங்க. கடவுளை பார்த்தவங்க கை தூக்குங்க. அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய விசுவாசம்.
இதுதான் நம்முடைய விசுவாசம் என்பதை விட இவ்வளவுதான் நம்முடைய விசுவாசம். காரணம் என்ன தெரியுமா? சில நேரங்களில் திருப்பலியின் போது கூட நன்மை கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது நான் கவனித்தேன். நன்மை வாங்கிட்டு என்ன செய்வோம்? நம்ம நன்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கைகளில் சுமந்திருப்போம். ஆனால் சற்று விலகி சிலுவையை பார்த்து வேண்டிக் கொண்டிருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, உங்களுடைய கரங்களில் நீங்கள் ஏந்தி இருப்பது என்ன? இது அடையாளம் அல்ல, இது ஒரு உருவகம் அல்ல, மாறாக இது ஆண்டவருடைய உண்மை பிரசன்னம். இங்கு இருப்பது அடையாளம் அல்ல, இங்கு இருப்பது உருவகம் அல்ல. உண்மையில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். கண்களுக்கு புலப்படாத இறைவனை தன்னுடைய அன்பின் மிகுதியால் நீங்கள் உங்களுடைய ஊன கண்களால் பார்ப்பதற்காக ஆண்டவர் இதோ உங்கள் கண் முன்பாக பிரசன்னமாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தையாக இருந்த இறைவன், எந்த வார்த்தையால் இந்த உலகம் முழுவதும் படைக்கப்பட்டதோ அதே இயேசு. எந்த இயேசு இந்த உலகத்தில் சென்ற இடங்களில் நாம் நன்மையை செய்து கொண்டிருந்தாரோ அதே இயேசு. எந்த இயேசு தன் மக்கள் மீது கொண்டிருந்த அளவிட முடியாத அன்பினால் தன்னையே சிலுவையில் பலியாக்கினாரோ அதே இயேசு. எந்த இயேசு தன்னுடைய உயிர்ப்புக்கு பிறகு சீடர்கள் எல்லாரும் கேட்கிறார்கள், சீடர்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், இயேசுவை இன்று முதல் இனிமேல் நான் உங்களை பார்க்க முடியாதா? இனிமேல் நாங்கள் உங்களை தொட முடியாதா? இனிமேல் நாங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கேட்க முடியாதா? உங்களுடைய அன்பை நாங்கள் இனிமேல் சுவைக்க முடியாதா? உங்களுடைய குணமளிக்கின்ற ஆற்றலை நாங்கள் இனிமேல் பெற்றுக்கொள்ள முடியாதா என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தைகள், உலகம் முடியும் வரை நான் என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். உலகம் முடியும் வரை தன்னுடைய அன்பின் செயல்களை தொடர்ந்து நிறைவேற்றுவதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தியதுதான் என்று தெய்வீக பிரசன்னம். அன்புக்குரியவர்களே, ஆதியிலே வார்த்தையாக இருந்த தேவன், எந்த வார்த்தையால் இந்த உலகம் படைக்கப்பட்டதோ அந்த ஆண்டவர் தன்னுடைய பாடுகளால் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்திய ஆண்டவர். இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இந்த உலகத்தை வழிநடத்திய ஆண்டவர் இதோ இன்றும் இந்த உலகம் முடியும் வரையும் நம்மோடு பிரசன்னமாயிருக்கிறார். தன்னுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த அன்பு ஆண்டவருடைய பிரசன்னத்தை, இவர் உண்மையில் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவரிடத்திலே நாம் நம்மையே முழுவதுமாக சரணாகதியாக்கி நம்முடைய விசுவாசத்தை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம். சாதாரண திருச்சபையால் படிப்பிக்கவும் எண்ணிறந்த அற்புதங்களால் நிச்சயிக்கப்பட்டதும் தேவ ரகசியமாய் திவ்யனர்களை மெய்யாகவே எழுந்தருளியிருக்கிறீர் என்று உறுதியாக விசுவசித்து தேவனை அத்தியந்த வணக்கத்தோடு ஆராதிக்கிறோம். இந்த பரம தேவ திருவையான மானத்தில் தேவரீர் உண்மையாய் வீட்டிருக்கிறீர் என்கிற சத்தியத்தின் பேரில் அவிவிசுவாசிகள் கொண்ட அநியாய சந்தேகங்களுக்கு பரிகாரமாக அடியேன் தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு தோன்றிய தேவ காட்சிகளையும் தேவ திருவுளம் தங்களுக்கு ஏவின திருவாக்கியங்களையும் ஏற்றுக்கொண்ட பக்தி சிரவணத்தை எமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி அத்தியந்த பிரமாணிக்கத்துடனே சேவித்து சர்வ மகிமை தோத்திரம் செலுத்தப்படுவதற்குரியவராகிய உலக ரட்சகரே, பாவதோஷமுள்ள ஆத்துமத்தோடு தேவரிலே திவ்ய நற்கரையில் வாங்குகிற தேவ துரோகத்துக்கு பரிகாரமாக பிறருக்கு செய்கிற சதி மார்க்கங்களுக்கும் அதிதூதர்களுடைய சிறுசுறுப்புள்ள பிரமாணிக்கமான பற்றுதலை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி ஸ்ருதிக்குரிய
பரிசுத்த பரமரின் கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் அனந்தமாகிய திவ்ய இயேசுவே, எங்கள் முழு இதயத்தோடு தேவரீரை ஆராதிக்கிறோம். தேவ நற்கருணை மூலமாக உம்மோடு அனந்த இன்பமுடன் ஐக்கியமாவதற்கு தேவரீர் மணமக்களை அழைக்கிற அன்புள்ள தயவை அநேகர் புறக்கணித்து அசட்டை செய்கிற அவமானத்துக்கு பரிகாரமாக தேவதூதர்களுடைய தீவிரமான கீழ்ப்படிதலையும் அவர்கள் உமது கிருபையை பாராட்டுகிற நன்றி அறிந்த தோத்திரங்களையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமேவும் நாகலாமே பிரியன தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
அன்றியும் என்றும் என்னிடம் இழந்த இயேசுவே உமக்கு அன்பு ஆராதனை அன்றியும் என்றும். இரக்கமும் அல்லும் என்னிடம் எழுத